வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா பப்ளிக் நியூசன்ஸ். இந்த பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். இந்திய தண்டனை சட்டம் 268 படி அது ஒரு குற்றமாகும். இந்த பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது என்ன கேட்டால், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும்போது அது பப்ளிக் நியூசன்ஸாக பார்க்கப்படுது. அதாவது ஒரு பேருந்து நிலையத்தில் எல்லாமே பொதுவாகவே எல்லாருமே இருப்பாங்க. அங்கே ஒரு 2 பேரோ 3 பேர் இருக்க போகிறதா தெரியாதவர்கள் நபர்கள் இருப்பாங்க. அவங்க தான் பொதுமக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை ஐபிசி செக்ஷன் 12 தெளிவாக பப்ளிக்னா யாருன்றத விளக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்ற ஒரு செயல், தெரியாத ஒரு நபருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலை தான் பப்ளிக் நியூசன்ஸ் நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ பைக்கில் நம்ம போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்னு கேட்டால், காரை நிறுத்திட்டு நடு ரோட்டில் காரை நிறுத்திட்டு ஃபோனை பேசிக்கிட்டு இருப்பாங்க. போய் கேட்கும் பொழுது என்னன்னு கேட்டால் ஒரு வாக்குவாதம் வரும். அதனால ஒரு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். பப்ளிக் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகின்ற, பொதுமக்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகின்ற விஷயத்தை தான் பப்ளிக் நியூசன்ஸ் என்று நம்ம பார்க்குறோம். அப்படியே அந்த பப்ளிக் நியூசன்ஸ்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்குமே இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் 290ல 200 ரூபாய் தான் ஃபைன் போட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாம் பப்ளிக் நியூசன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ இப்போ புதுசாக அமெண்ட் பண்ணப்பட்டு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது நடைமுறைக்கு வரல. அப்படி இருக்கும் பொழுது இந்த நடைமுறைக்கு அந்த சட்டம் வருகின்ற பொழுது தான் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது. பப்ளிக்கில் பைக்கில் போகும்போது எல்லாருமே வராங்க அந்த இடத்துல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பொறுமையாக போகணும். டிராஃபிக் ரூல்ஸை வயலேட் பண்ணக்கூடாது. அதே போல் இப்போ ஒரு பேருந்து நிலையத்தில் எல்லாமே இப்போ மது அருந்து விட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டால் அங்கே படுத்து கிடப்பாங்க 4 பேர். அதே நேரத்தில் ஒரு பப்ளிக்கு நிற்கக்கூடிய பகுதியிலையோ சரி, பப்ளிக்கு போகிற வர்ற பொதுமக்கள் பயணிக்கின்ற பகுதியில் அந்த என்ன சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் என்ன கேட்டால் பப்ளிக் நியூசன்ஸாக பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த செக்ஷன் 290 உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லும்போது 200 ரூபாய் தான் ஃபைன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு வரையும் இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்குது. ஆனால் இப்படி தொடர்ச்சியாக நம்ம நிறைய பார்க்குறோம். டெய்லியும் நிறைய பப்ளிக் நியூசன்ஸை நம்ம பார்த்து போகிறோம். ஏன்னா அங்கே ஒரு டாய்லெட் இருக்கும். அங்கே போய் டாய்லெட்டில் ஒரு 5 ரூபாய் இப்போ காசு கொடுத்துட்டோ இல்லை இலவச டாய்லெட்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணால் ரோட்லேயே நாளைக்கு காலையில் அங்கே ஒரு கடை வரப்போகுது, இல்லை நாளைக்கு அங்கே பொதுமக்கள் நிற்கக்கூடிய பேருந்து நிலையம், அப்போ பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் அப்படின்னும் போது அதெல்லாம் அவங்க கண்டுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் சிறுநீர் கழிப்பது, அதுவும் இல்லாமல் பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய சாலையில் என்ன பண்ணால் இடர்பாடுகளை உருவாக்குவது. இந்த கட்சி கொடிகள்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் கட்சி கொடிகள் வைப்பது தவறு இவருன்ட்டு அவனே கட்சி கொடி வைப்பான். இப்போ நம்ம சென்ட்ரல் மீடியனில் பார்த்தோன்னா பொதுமக்கள் வாகனத்தில் போகிறாங்க, காரில் போயிட்டு வராங்க. பெரிய பெரிய போலில் கட்சி கொடிகள் கட்டி தலைவர் வராருன்னு சொல்லிட்டு கொடியை நடுவாங்க. அது பப்ளிக் நியூசன்ஸு. அதே போல் டிஜிட்டல் பேனர், அதுக்கு முறையாக அனுமதி வாங்கி பொதுமக்களை இடையூறாக இல்லாத இடத்துல தான் வைக்கணும். இந்த டிஜிட்டல் பேனர்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதாவது காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபேவரான இப்போ ஒரு கட்சிக்காரர் இருக்காங்கன்னா அவங்க வைக்கலாம், ஆளுங்கட்சியாக இருக்குன்னா அவங்க வச்சுப்பாங்க பேனரு. அதே எதிர்கட்சியாக ஒருத்தர் பேனர் வச்சாருன்னா என்ன பண்ணுறது, அந்த பேனர் நைட்டாக தூக்குறது. பப்ளிக் நியூசன்ஸ்ன்றது யார் பண்ணாலும் பப்ளிக் நியூசன்ஸ். அது நான் பண்ணாலும் பப்ளிக் நியூசன்ஸ், நீங்கள் பண்ணாலும் பப்ளிக் நியூசன்ஸ். அப்போ இந்த சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம செயல்படுகின்ற பொழுது தான், அதாவது இந்த சட்டம் பாதுகாப்பு. சட்டம்னு என்ன, பொதுவாக ஒரு லா அண்ட் ஆர்டர் நிலைநாட்டுவதற்காகவும் பொதுமக்களை பாதுகாக்கும் தான் சட்டமே தவிர, அது ஆளுங்கட்சியாக இருப்பவங்களுக்கு ஒரு ஃபேவரும், எதிர்கட்சியாக இருக்கவங்களுக்கு ஒரு ஃபேவரும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஃபேவரும், சாமானியர்களுக்கு ஒரு ஃபேவரும் பண்ண முடியாது. ஆகவே பப்ளிக் நியூசன்ஸை தவிர்ப்பது நல்லது. அப்படி பப்ளிக் நியூசன்ஸ் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். பப்ளிக்கில் திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவான், இப்போ கஞ்சா போதை, குடி போதை, இதில் என்ன பண்ணுறது, கள்ளத்தூக்கி அடிக்கிறது, திடீர்னு பைத்தியம் மாதிரி ஒரு ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணுறது. போக்குவரத்தில் நிற்கும் பொழுது இப்போ நிறைய இடங்கள் நம்ம சென்னையில் பார்க்குறோம். கண்ணாடியை தட்டி காசு கேட்குறாங்க. அது மாதிரி சம்பவமே உங்களுக்கு ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் தான். அதுக்கு அவர்களை நம்ம காவல்துறையில் பிடிச்சி கொடுக்கணும். ஏகப்பட்ட நமக்கு எதிராக 1008 வேலை இருக்குது, நம்மளே போயிட்டுருக்கோம், இதெல்லாம் எங்கடா பார்க்குறது நம்ம நினைக்கிறோம். ஆனால் உடனே நீங்கள் இது மாதிரி பப்ளிக் நியூஸ் நடைபெறும் போது அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இக்னோர் பண்ணிட்டா தொடர்ச்சி ஆகிடும். எந்த ஒரு விஷயத்தையுமே முதல் தடவையில் அது அஃபென்ஸாக நடக்கும்போதே அதை நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடணும். அதை நீங்கள் இக்னோர் பண்ணும்போது என்னன்னா அது தொடர்கதையாக போயிடும். யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்கடான்னு நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். ஆகவே இந்த பப்ளிக் நியூசன்ஸ் செய்கிறவர்களை நீங்கள் காவல் நிலையத்தில் பிடிச்சி கொடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அவங்கள அடிக்கக்கூடாது. நீங்கள் சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பண்ணணும். அதே போல் வருகின்ற புது சட்டங்கள் இப்போ வந்திருக்கு. அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த பப்ளிக் நியூசன்ஸுக்கு 200 ரூபா தான் ஃபைனுன்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ கையில் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு ஒருத்தன் பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுவான். ஏன்னா இன்றைக்கி அது ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு பணத்திற்கு. ஆகவே சட்டத்திற்கு உட்பட்டு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நடக்கணும். பொதுமக்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்காமல், பொதுமக்களுக்கு எரிச்சலை உருவாக்காமல்,
பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து ஒரு தனிநபருக்கான ஒழுக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே வந்து இந்த பப்ளிக் நியூசன்ஸ் நடக்கின்ற பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணணும் கேட்டால் அதை வந்து வெளிப்படுத்தி அதை அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிக்கோ யாருக்கோ இந்த தகவலை தெரிவிச்சுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.